ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ நாளைக்கு மார்க்கெட் லெவல் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். நாளைக்கு நமக்கு 50% கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ கேப் அப் ஆனாலும் நம்மளுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் கன்சிடர் பண்ணணும். 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். பிரேக் அவுட் ஆகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? மேலே அப்சைட் லெவல் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். 25,700 இன்னும் கிளியர் பண்ணலை. ஸோ அது வரைக்கும் போவாங்க. சரி, அதையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா 25,750 அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ நாளைக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. மேலே அப் சைடில். கீழே டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே கேப் டவுன் கொடுக்கணும். 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபர்தர் மூவ் பண்ணி கீழே டவுன் சைடில் நம்மளுக்கு லெவல் 25,200 இருக்குது. ஓகேவா? 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் கொடுத்தா மட்டும்தான் இந்த 25,200க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா அதர்வைஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்ட்லேயும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. மேலே அப்சைடில் 25,700 அதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 25,750 அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணணும். எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.